பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் இந்த 7ஆம் வசனத்தை தியானித்தோம். இதை பார்க்காதவர்கள் நேற்றைய தினத்தில் சொல்லப்பட்ட ஆழமான விளக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இதில் அப்பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கும்போது இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று 8வது வசனத்திலே பார்க்கிறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் எதை தேட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அப்போ தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். வேதத்திலே ஆழமான சத்தியங்கள், வேதத்தின் மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொண்டு வேதத்தை வாசிக்கும்போது வேதத்தின் உள் ஆழத்தின் கருத்தை ஆண்டவர் நமக்கு புதை பொருள்கள், மறைமுகமாக அநேக புதை பொருள்களை கண்டடைவதற்கு நம்மளுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களாக ஆண்டவர் திறந்து வைக்கிறார். இந்த மாமிச கண்கள்னாலே பார்த்தால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கும்போது தேடுகிறவன் கண்டடைகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்ததாக தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற சொன்ன வசனத்திலே 8வது வசனத்திலே தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என்ன தட்டணும்? ஆண்டவர் இரட்சிப்புகளை கடந்து வந்தோம், கேட்டு வசனத்தை கேட்டு. அடுத்ததாக நாம் தேடும்போது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது, வேத வசனத்தை ஆராயும் போது வேதத்தின் மகத்துவங்களை நாம் கண்டடைகிறோம். அந்த மேகத்தின் மகத்துவங்கள், ஆண்டவர் அன்பை ருசித்த நாம் சும்மா இருக்க முடியாது. அநேகருக்கு அவருடைய அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் பெற்றதை அநேகருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களும் அந்த கர்த்தருடைய அன்பை ருசிக்க வேண்டும். அந்த நாளத்தை எல்லாரும் அனுபவிக்க வேண்டுங்கிற தாகம் நமக்குள்ளே வரும். அப்படி தாகம் வரும்போது அநேகருக்கோட இதய கதவை தட்டுவோம். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தட்டுவோம். நல்ல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல நிலமாகிய இருதயம், ஒவ்வொரு இருதயத்தின் கதவை தட்டுகிற தேவ வார்த்தைகளை விதைக்கிற பணியை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவ வார்த்தைகளை விதைக்கிற பணியை நாம் செய்யும்போது தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ அந்த வசனத்தை விதைக்க நாம் முற்படும்போது இதே கதவை ஒவ்வொரு திறந்து காண்பித்து அதற்குள்ளே விதைக்கப்பட்டவராக வேத வசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக செய்யும்போது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. இதுதான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நாம் விதைப்பது நம்மளோட கடமை, விலை செய்கிறது தேவன். அந்த இதே கதவு யாரெல்லாம் ஆண்டவர் அறியாதவர்கள், ஆண்டவர் அன்பை ருசி பார்க்காதவர்கள், அவர்கிட்ட கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாளர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய முழு இரத்தத்தை சிந்தி அவர் நம்ம பாவங்களுக்காக மன்னித்தார், இரட்சிப்பை வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த இதெல்லாம் ஆண்டவருடைய ருசித்த அன்பை நாம் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டதை மற்றவர்களிடம் நாம் சொல்லும்போது, ஆண்டவருடைய அநேக காரியங்களை நாம் சொல்லும்போது அதுதான் இதய கதவை தட்டுகிறதுக்கு அர்த்தம். சுவிசேஷம் அறிவிக்கும்போது விதைப்பது நம்மளோட கடமை, விலை செய்கிறது தேவன். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அவங்க இதய கதவு நாம் திறந்து விட்டால், நாம் விதையை விதைத்து விட்டால் விலை செய்கிற தேவன் அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நடத்துவார்.
விதைக்கிறனாலும் இல்லை, நீர் பாய்ச்சினாலும் இல்லை, விலை செய்கிற தேவனாலே ஆகும். ஆமேன். ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேத வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவ ஜீவியத்தில் இதுவே முக்கியமான பணி என்று ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாங்கள் முதலாவது தேடும்படியாக வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக நின்று விடக்கூடாது. அதற்கும் மேலே நாம் அறிந்து கொண்ட, நாங்கள் ருசித்த அந்த அன்பை, மகத்துவத்தை அநேகருக்கு சொல்லும்படியாக, தட்டப்படும்படியாக, இதே கதவை மற்றவர்கள் இதே கதவை தட்டும்படியாக தட்டுங்கள். நீங்கள் தட்டுறது உங்கள் கடமை. திறக்க செய்வது தேவன். தீதரத்தரதமா திறக்க செய்வது தேவன். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது, ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. உம்முடைய அன்பை உண்மையாய் ருசித்தவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவும்போது எங்களால் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே. உமக்காக ஏதாவது செய்வோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல ஆண்டவரே. உம்முடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்க ஆண்டவரே. இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்போர் சிலர் என்று சொல்லிக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீமன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தா, அந்த வெளிச்சம் ஆண்டவரே அந்த ஒளியின் இடத்திற்கு வருவதற்கு, இருளில் இருக்கிற மக்கள் ஒளியின் இடத்திற்கு வருவதற்கு அப்பா எங்களை ஒவ்வொருவரை கருவியாக எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத வசனங்களை தியானித்து அதன்படி நாங்கள் நடக்கும்படியாக எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த அடிமையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. இந்த வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அதுபடி அப்பா நாங்கள் செயல்படுத்துவதற்காக, எங்கள் வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்காக எங்களை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. Thank you, Jesus.